சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்ல சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது, ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க உங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்கள்ல சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த கண்டகசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே அதிகமா ஏற்பட்டு இருக்கும். சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இத்தனை நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதாவது கடந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கண்டசனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களே ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. சரி, எப்படியாவது அது முடிஞ்சிருச்சு, அடுத்த நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி நடக்க ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் அப்படின்றது சற்று அதிகமாகவே இருக்குது. இதுவரை இந்த 4-5 மாதங்களா ஆனா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக ஒரு 5 மாதங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்றது நிச்சயமாக சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மட்டும் குரு பெயர்ச்சியோட பலன்கள் இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது. இந்த வருட கிரக மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட முழு பலன் முழுவதுமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய ஒரு 5 மாதங்களுக்கு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்க நிச்சயமா அடைய போறீங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்ல பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும்.
தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற எல்லாமே கிடைக்கிறத பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. எதிர்பார்த்த மாதிரியே பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பெண்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா சிம்மராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே சிம்மராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய 5-6 மாதங்களுக்குள் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது மேரேஜ் பண்ண சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்லை ஊருக்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்லை எதிர்த்த வீட்டுக்காரன் என்ன நினைப்பேன், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பேன் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தை பக்கத்திற்காக ஏங்க சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி, 7 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றாங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க இந்த சிம்மராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்டுல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. இல்ல அது வேற கேஸ்டா இருக்காப்புல, நல்ல வசதி இல்ல, நல்ல குடும்பம் மாதிரி தெரியல, நல்ல வேலை இல்ல அப்படின்னு பெற்றோர்கள் ஏதாவது சொல்லி உங்க காதலுக்கு தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க. இனி வரும் காலங்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் கைகூடும். வீட்டுல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும்.
வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தொடர்ந்து கிடைக்கப் போகுது. கடந்த காலகட்டங்கள்ல உங்க வீட்டுகள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இத நினைச்சு வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கும் போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை, தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப் போகுது. வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால, கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடியப் போகுது. நீங்க போய் இப்ப ஒரு சிம்மராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 கடன் இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 15,00,000 இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத சிம்மராசிக்காரர்களை நீங்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஒரு 100 நபர் சிம்மராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, அங்க நீங்க போய் கேட்கும்போது 95 நபர்களுக்கு கடன்றது கண்டிப்பா இருக்கும். ஒரு 5 நபர் மட்டும் தான் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த காலகட்டம் அப்படின்றது இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பத்துக்கும் பொருளாதாரத்துல சிக்கலும் அதிகமா சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2025 முடிந்து 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு உறவுகள், அதாவது குடும்ப உறவுகளோ அல்லது உறவினர்களோ, இவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆபத்து நிச்சயமாக சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகள், தவறான நண்பருடைய பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில், அப்படி அவர் தவறான நண்பராக தெரிய வரும் பட்சத்தில், கண்டிப்பாக அவர்களிடமிருந்து சிம்மராசிக்காரங்க உடனடியாக விலகி இருப்பது வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.